மத்திய பட்ஜெட் பல மாற்றங்களுடன் நாளை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்படவிருக்கிறது. முதன்முறையாக ரயில்வே பட்ஜெட்டுடன் கூடிய மத்திய பட்ஜெட்டாக இது இருக்கப் போகிறது. அதேபோல பண மதிப்பு நீக்க நடவடிக்கைக்கு பிறகான முதல் பட்ஜெட்டான இந்த நிதிநிலை அறிக்கை எப்படி இருக்கப் போகிறது என்று தொழில் முதலீட்டு ஆலோசகர் ஷியாம் சேகர் புதிய தலைமுறையிடம் பகிர்ந்து கொண்டவற்றை பார்க்கலாம். இந்த வருஷம் பட்ஜெட் ஒரு வித்தியாசமான பட்ஜெட் சொல்லலாம். ஏன்னா பொது பட்ஜெட்டும் ரயில்வே பட்ஜெட்டும் இணைந்தே ஒரு சேர வரக்கூடிய பட்ஜெட். இந்த பட்ஜெட்ல எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படும்? முக்கியமாக வளர்ச்சி திரும்ப வேண்டும். ஏற்கனவே சென்ற ஆண்டு முதல் 6 மாதத்திலே வளர்ச்சி குன்றி இருந்தது. தொடர்ந்து பணமதிப்பு நீக்கம் டிமானிட்டைசேஷனை காரணம் காட்டி வளர்ச்சி மேலும் குறையக்கூடிய ஒரு சூழல் தான் இப்போ நிலவி வருகிறது. ஆகவே இந்த பட்ஜெட் மூலம் மக்களுக்கு வளர்ச்சி சார்ந்த நம்பிக்கையை ஊட்டி அந்த வளர்ச்சிக்கு அரசு வித்திட வேண்டும். அதுதான் இந்த பட்ஜெட்டுடைய முக்கிய நோக்கமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த நோக்கத்தை அடையிறதுக்கு அரசு மக்களுக்கு பொருளாதாரம் சார்ந்த நல்ல ஒரு முடிவுகளை அறிவிக்க வேணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். அது மட்டும் இல்லாமல் இந்த தடவை எதற்கு முக்கியத்துவம், எல்லா துறைகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தால் அதிக ப்ரையாரிட்டின்னு சொல்லக்கூடிய அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய துறைகள் எதுவாக இருக்க வாய்ப்பு இருக்கு? முக்கியமாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கும். இரண்டாவது சோஷியல் செக்யூரிட்டி, அதாவது சாதாரண மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சலுகைகள், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மானியங்கள், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வாழ்வாதார உதவிகள், இதெல்லாம் இன்னும் மேம்படுத்தி அதை சீரமைத்து அவர் உண்மையாக சேர வேண்டியவர்களுக்கு சேர்க்க வேண்டிய ஒரு மிக முக்கியமான பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது. அதை அரசு நிச்சயமாக இந்த பட்ஜெட் மூலம் ஒரு புதிய வேகத்தோடு செய்ய வேண்டும் நான் நினைக்கிறேன். ஏன்னா சாமானியர்கள் தான் டிமானிட்டைசேஷனில் பெரும் அவதிக்காலாகி அரசுக்கு எல்லா சப்போர்ட்டும் செஞ்சுருக்காங்க. அவர்களுக்கு அரசு இன்னும் நிறைய செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு இந்த பட்ஜெட்டில் புதிதாக நடவடிக்கைகள் எடுப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன். எந்த வருஷமும் இல்லாமல் சுதந்திர இந்தியாவில் பட்ஜெட் தாக்கல் செய்வது டிசம்பர் கடைசியிலோ அல்லது மார்ச் முதலிலோ தான் இருக்கும். முதல் முறையாக பிப்ரவரி முதலிலேயே இருக்கிறது. இந்த பட்ஜெட் தாக்கமானது ஒட்டுமொத்த இந்திய பொருளாதாரத்திற்கு ஒரு மையப்புள்ளியாகவே பார்க்கப்படும். அப்போது இந்த வருஷம் பட்ஜெட்டை முதல்வே தாக்கல் செய்வதால் அதில் பொருளாதார தாக்கங்கள் எப்படி இருக்கும்? இல்லை, முக்கியமாக பட்ஜெட்டை பிப்ரவரி 28 தாக்கல் செய்யும்போது அது பாஸ் ஆகி வர்றதுக்கு மே மாதம் வரைக்கும் ஆகிடுது. ஆனால் பிப்ரவரி 1 செய்கிறதுனால அரசுடைய நோக்கம் என்னென்னா ஏப்ரல் 1 ஒரு புதிய வருடம் துவங்கும் முதல் நாள் அன்றைக்கே பட்ஜெட் பாஸ் பண்ணி உரிய துறை சார்ந்த ஒதுக்கீடுகள்லாம் தெளிவு பெற்று அதை சார்ந்து முதல் நாள்லேருந்தே அரசு துறைகள்லாம் சீராக இயங்கி அவர்களுடைய இலக்குகளை அடைவதற்கு வழி செய்யணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் இந்த பட்ஜெட்டை இவங்க முன்னாடி அமைக்கிறாங்க. அது இனி தொடர்ந்து இப்படி தான் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ரொம்ப நன்றி. சாமானியர்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் இந்த பட்ஜெட் என்பதற்கு பொருளாதார வல்லுநர்களின் கருத்தாக இருக்கிறது. ஒளிப்பதிவாளர் செந்தில்குமருடன் புதிய தலைமுறை செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு.